கம் அவுட், ஸ்டெப் அவுட், வெளியே வா, வெளியே வா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிற காரியங்கள் ஆண்டவர் செய்தே தீருவார். நாமே மறந்து போயிருப்போம், ஒருவேளை தள்ளி போயிருக்கலாம். ஆனால் தேவன் அவரை நம்பி வந்த பிறகு மறந்து போனாலும் அவரே உள்ள வருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். உங்களை சந்திப்பது, பார்ப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த இடத்துல 40-45 வருடங்கள் கழித்து சிலரை பார்ப்பது மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. அநேகர் என்னுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறீங்க. என்னோடு கூட பழகினவர்கள், சந்தோஷமாக பேசினவர்கள், என்னுடைய அப்பாவோடு கூட ஊழியத்தில் இருந்தவர்கள், இன்றைக்கும் நாம் இருக்கின்றோம். அநேகர் சென்று விட்டார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த அருமையான ஒரு எண்ணம் வந்தது. இந்த பெனியல் திருமணி ஜபக்குழு ஆரம்பத்தில், அதுக்கு பிறகு பெனியல் ஜபக்குழு என்று மாறி 40-45 வருடங்கள் கழித்து மீண்டுமாக ஒன்றாக சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததே, அதுவே பெரிய காரியம். கைகளை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நல்லவர். அன்பு என்ற ஒரு நபரை நாம் மறக்கவே கூடாது. எங்கே அவர்? வெளியே போயிட்டார். சரி, வருது. ஆமாம், மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உண்மையிலே அன்பு. அவங்க அப்பா அம்மா எப்படி தான் அந்த பேர் வச்சாங்க தெரியல. அருமையான ஒரு நபர். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றி அதற்கு அப்புறம் அவரோடு கூட இணைந்த 3 சகோதரர்கள், இன்பராஜ், ஜான்சன், தேசியது ப்ளீஸ் ஸ்டாண்ட். நான் அதிகமாக நேசிக்கிற சாலமோன் அண்ணன், ப்ளீஸ் எழுதுறீங்க அண்ணன், எழுதுறீங்க ரெவரன் சாலமோன் அண்ணன். இவர்களை நான் மறக்க முடியாது, சொல்லி தான் ஆக வேண்டும். அடிக்கடி கூடி ஆலோசனைகளை பெற்று இந்த இடத்துல வந்து ஜெபம் செய்து இவர்களை இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கூட்டி கொடுத்தார்கள். கைகளை தட்டி அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஸோ மச். அந்த நாட்களிலே சாலமன், ரெவரன் சாலமானெல்லாம் எங்களுடைய ஜபக்குழுக்கு வருகிறார் என்றால் எங்களுக்கு எமில் ஜபசிங் வந்த மாதிரி, எங்களுக்கு ஆமாம் எமில் ஜபசிங் வந்த மாதிரியே ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு, அந்த அளவுக்கு ஒரு வேகம். அப்படியே கண்ணீசமை இங்கேயும் அங்கேயும் போகாது. கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருப்பார். எப்பொழுது வருவார் என்று சொல்லி காத்திருந்த நாட்கள். என்னுடைய அப்பா அம்மா அவரை எங்கள் வீட்டு மூத்த மகன் என்று சொல்லி தான் அவரை சொல்லுவார்கள். இந்த நாளிலே அண்ணனை பார்ப்பது அதிக சந்தோஷம். அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய போராட்டமான காலங்களிலே அவர் வளர்ந்தது இன்றைக்கும் எங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றது. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே 5 கண்டங்கள் என்று சொல்லி சொல்வார்கள். 4 கண்டங்களில் அநேக நாடுகளில் கடவுள் என்னை கொண்டு சென்று பயன்படுத்தியிருக்கிறார். அநேக கத்தீட்ரலில் பிரசங்கம் பண்ணியிருக்கின்றேன். பல நாட்டு தலைவர்களோடு கூட பழகவும் பேசவும், பல நாட்டு பேராயர்களோடு கூட உட்காரவும் பேசவும் கர்த்தர் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்கின்றார். யாரும் போக முடியாத நாடுகளுக்கெல்லாம் சென்று அந்த இடத்துல கடவுளுடைய வார்த்தையை கொடுத்திருக்கின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ரஷ்யா சென்றிருந்தேன். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கத்தீட்ரலில் பிரசங்கம் பண்ண ஞாபகம் இன்றைக்கும் இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், இந்த பெரிய கத்தீட்ரல் ஒரு காலத்தில் ஸ்விம்மிங் பூலாக இருந்தது, கம்யூனிஸ்ட் அவருடைய காலங்களில். அதுக்கு பிறகு இதை ஒரு ரசாயன ஃபேக்ட்ரியாக மாற்றினார்கள். இன்றைக்கு விடுதலை பெற்று இன்றைக்கு நாங்கள் இங்கு ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் என்று சொல்லி சொன்னார்கள். அந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார். இதன் மத்தியில் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இதன் மத்தியில் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா எங்கள் அப்பாவோடு கூட சைக்கிளில் சென்ற ஊழியம்தான். அத்தனை பயணங்கள் மத்தியில், அத்தனை அனுபவங்கள் மத்தியில் என்னுடைய அப்பாவோடு சைக்கிள் மெரிச்ச காலங்கள். நேற்று கூட என்னுடைய டிரைவர் நான் சொல்லிட்டு வந்தேன், அந்த மதுராந்தகத்தை தாண்டி வரும்போதே ஞாபகம் வந்துடும். இந்த இடத்துக்கெல்லாம் வந்தோம். இப்போலாம் போக முடியுமா சைக்கிளில்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நோபடி வில் கோ. இங்கே இருந்து கருங்குழி, இங்கே இருந்து
படாலத்தை தாண்டி அந்த பக்கம் மகாபலிபுரம். அதுவும் எங்கள் அப்பா எங்கே போகிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி தானே இன்பராஜ்? ஆமாம், 4 மணி வரைக்கும் தெரியவே தெரியாது, 3 மணி வரைக்கும் தெரியாது. உள்ளேருந்தே வெளியே வருவாங்க. அப்போ கண்டிப்பான அவங்களுக்குலாம் வயசுலாம் ஜாஸ்தி, பாவம், சைக்கிள் மிதிச்சுட்டு வருவாங்க அவங்களாம். ஆமாம், நாங்கள் வாலிபர்கள் ஒரு சில வயதை தாண்டினவர்கள்லாம் வருவாங்க. வெளியே வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி படாலோன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி கருங்குழின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி மலைமறை நகர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை இல்லை அங்கிள், முடியாது அங்கிள், கஷ்டம் அங்கிள் சொன்னதே கிடையாது. அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். எவ்வளோ ஒரு துணிகரமான விசுவாசம், எவ்வளோ ஒரு துணிகரமான ஒரு நம்பிக்கை கடவுள் மீது. ஆண்டவரை நம்பினாங்க. எங்கள் அப்பாவுடைய சைக்கிள் பின்னால் வரும். எங்கள் அப்பாவை சைக்கிளை ஏற்றுறதுக்கு அவ்வளவு போட்டி, அவ்வளவு போட்டி. நான் ஏற்றுவேன் ஏற்றிக்கொள்வேன்னு சொல்லி எங்களெல்லாம் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு பின்னால் வருவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த எண்ணங்கள், இந்த ஞாபகங்கள் அடிக்கடி எனக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஊழியங்கள். இதன் மத்தியில் அநேக விதமான சந்தோஷங்கள், மகிழ்ச்சி. சில ஊருக்கெல்லாம் போயிட்டோம்னா அங்கே எங்களுக்கு தரப்படுகின்ற உணவு, சாப்பாடு, அந்த முடையூர் அவங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, ஒரு 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 ஆன்ட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, வயசானவங்க. ஆமாம், அவ்வளோ பெருக்கும் சாப்பாடு. வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 25 பேர் இறங்கிட்டோம்னா எப்படி சமைக்கிறது? ஆனால் சமைப்பாங்க. அங்கிள் வந்துட்டாங்க, ஏசாமி வந்த மாதிரி சந்தோஷம் அவங்களுக்கு. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு, அவ்வளோ பேருக்கும் ஒரு பெரிய ஒரு உணவு இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு காரியங்கள். உண்மையிலே நான் இன்றைக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அப்பா தேவனுடைய மனிதர் என்பதை ஒரு 2-3 சமயத்தில் நான் வருந்தேன். அப்போ நான் கல்லூரி மாணவன். அந்திரையாபுரம் என்ற இடத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். எல்லா வீட்லேயும் ஜோம் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற பிரச்சனையை அப்படியே சொல்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல பேரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது? அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன் அந்த வீட்டாரை, ஏம்மா ஐயா சொல்கிறதுலாம் உண்மையா? அப்படியே உண்மை. 2வது காரியம், அந்த வாலாஜாபாத் சைடில் ஒரு அம்மா கம்ப்ளீட்டாக வெண்குஷ்டம். ஞாபகம் இதை? ஆமாம், ப்ரேயர் பண்ணாங்க. அப்பா அப்படியே ஒயிட் அப்படியே போயிடுச்சு. இன்னொன்று, அந்த காலத்தில் வயிற்று வலி, அந்த வலி, இந்த வலின்னு சொல்லிட்டு ஜிஹெச் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கெங்கேயோ போயிட்டு பஸ்ஸில் வருவாங்க. T21 சொல்லி ஒரு பஸ்ஸு, T21. அந்த பஸ்ஸு அந்த ரயில்வே ட்ராக்கை அந்த அந்த வேப்ப மரத்தாண்ட நிற்கும். இறங்கின உடனே உள்ளே இருக்கிற பிசாசு சொல்லிடும், ஐயோ நீங்கள் அற்புதராஜாட்ட கூட்டு போகிறீங்க, அவர் வீட்டில் இருக்கிறாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஆமாம், எங்கள் வீட்டில் அப்பா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரியும். அது இறங்கின உடனே எங்கே கூட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த பிசாசு சொல்லிடும், அற்புதராஜாவை விட்டு கூட்டு போகிறீங்க, அவர் இருக்கிறாரு, நான் வரமாட்டேன். அங்கே ஒரு அட்டகாசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டு வருவாங்க. 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வருவாங்க. வீடு வந்து ஒரு கிளினிக் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஜெப எண்ணெயாக இருக்கும். நிறைய பேர் ஒரு முறை கூட அப்பா முகம் காட்டினதே கிடையாது. இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன், நாளைக்கு வாங்க சொன்னதே கிடையாது. அப்படியே ஜோம் பண்ணுவாங்க, அப்படியே போவாங்க. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள். வீட்டில் ஆல்நைட் ப்ரேயர், வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர். வீட்டில் அவ்வளோ பெரிய வீடு, டாய்லெட் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும், மற்ற இடம்லாம் ஆத்துமாக்கள் தான். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? கையை தூக்குங்க. டாய்லெட் மட்டும்தான், அங்கே உட்கார மாட்டாங்க. அவ்வளவு ரூமும் ஆத்துமாக்களினால் நிறைந்த ஒரு திருவிழாவாக இருக்கும். உபவாச ஜபம், முழு இரவு ஜபம். அருமையான நாட்கள், மகிழ்ச்சியான நாட்கள். அருமையாக வந்திருக்கின்ற நான் அதிகமாக நேசிக்கிற ரவி அண்ணன், நாங்களாம் சேர்ந்து பாடின காலங்கள். அப்புறம் எங்கள் அப்பாவுடைய கவுன்சிலிங்காக நிறையா வருவாங்க, நிறையா வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அருமையான மத்தியில் இருக்கின்ற ஜப்ராஜ் சமீபத்தில் அவர் எழுதினார், இப்படியாக ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியவர்கள் இன்றைக்கு எங்கே என்று சொல்லி ஒரு வரி எழுதினார். இல்லை, அது நான் ஆழமாக உணர்ந்தேன். அதே மாதிரி ரெவரண்ட் விஜயகுமாருடைய அண்ணன் ரவி கமல்ராஜ் ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் எங்கள் அப்பாவோட தனியாக உட்காந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆமாம், டைம் கொடுப்பாங்க. அப்பா ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் பேசி கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி அப்பாவுடைய ஆலோசனைக்காக வந்தவர்கள் அநேகர். அப்பாவுடைய கை பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கூட்டமே காத்திருந்தது. இதனால நான் அந்த சமயத்தில் ஒரு எண்ணம் வந்தது, எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு பயம் வந்தது. எங்கள் அப்பாவுக்கு முன்னால் நான் உட்காரவே மாட்டேன்.
அவர் என்னுடைய அப்பா மட்டும் இல்லை, அவர் பெரிய தேவனுடைய மனிதர், கடவுளுடைய மனிதர், எங்கள் வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பயம். இன்றைக்கும் நான் பேசும்போது எனக்குள்ளாக என் உடம்பில் ஒரு சிலிர்ப்பை பார்க்கின்றேன். இந்த இடத்துக்கு ஏன் வந்தோன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறேன். 1976 இந்த இடத்துக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சைக்கிளில் ஏற்றி கொண்டு, நானே எங்கள் அக்காவை சைக்கிள் ஏற்றி கொண்டு, என் தம்பி என் தங்கச்சியை சைக்கிள் ஏற்றி கொண்டு இவ்வளோ தூரம் இந்த இடத்துல கோயிலே கிடையாது, இங்கே பாட்டு பாடி அந்த இடத்த கூட்டி பாயை போட்டு பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி இன்றைக்கு கடவுள் இந்த ஊரில் ஏற்கனவே ஒரு 70-80% கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கடவுள் எவ்வளோ பெரிய ஒரு அதிசயங்கள். இங்கே ஆரம்பித்த ஊழியந்தான், சைக்கிள் ஊழியந்தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. சுற்றி இருக்கின்ற அநேக 40-50 கிலோமீட்டர், இன்னும் வட இந்திய சவுத் இந்தியாக்கெல்லாம் போயிருக்கிறோம். இப்போ நாசரேத்து போயிருக்கிறோம் ஊழியத்துக்கு, கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறோம், மதுரைக்கு போயிருக்கிறோம், எங்கெங்கேயோ பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அப்பாவுடைய ஊழியத்தை நினைத்து நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகின்றேன். 45 ஆண்டுகள் கழித்து இந்த நாளிலே இந்த இடத்துல இருக்கின்ற பெனியல் ஜபக்குழுவின் ஒரு முக்கிய வரி ஆண்டவர் கொடுத்தது. நான் சொல்ல திரும்பி சொல்லுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை மறந்துவிட வேண்டாம். 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களை மறந்து விடாதே, கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய கூட படிக்கிற மாணவர்களுக்காக, படித்த மாணவர்களுக்காக நான் ஜெபிப்பது உண்டு. இப்படி வச்சுப்பேன் எப்பொழுதும். 1-5 வரைக்கும் ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணுவது, 6-10 வரைக்கும் ஜெபம் பண்ணுவது, அப்புறம் +1 +2, அப்புறம் காலேஜ். அப்படி மாதிரி ஒரு நாள் நான், உங்களுக்கு அனைவருக்கு தெரியும், நான் ஜெர்மனி தேசத்தில் பல ஆண்டுகள் நான் ஊழியம் செய்தேன். அப்போது ஒரு நாள் என் கூட படித்த +1 +2 மாணவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ திடீரென்று ஒரு முறை எனக்கு செய்தி வந்தது. அதில் ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு ஹிந்து, பக்கத்தில் மாமண்டூர், அவர் ஒரு சினிமா படம் கூட எடுத்திருக்கார் அவர். ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 3 பிள்ளைங்களும் பெண் பிள்ளைங்க, ஒவ்வொரு ஊரில் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இந்தியா. ப்ளீஸ் எழுதுருங்க தம்பிரான். இவர் தான் என் கூட +1 +2 படித்தவர், சென்ட் ஜோசப் ஸ்கூல். கைகளை தட்டுவோம். உட்காருங்க. காரணம் ஏன்னு சொல்கிறேன் என்றால், எழும்பி பிரகாசி. நான் சென்னைக்கு வரேன்னா மாமண்டூரில் நிற்பார். எப்போ பிஷப் வரீங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்லி. நண்பு சகோதரனே சகோதரி, உங்கள் கூட படித்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. என் கூட படித்த, இன்றைக்கு காலேஜில் படித்த பயங்கர கஞ்சா கேஸுங்க நிறைய. இன்றைக்கி அதில் 5-6 பேர் பெரிய பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கிறாங்க, பெரிய சர்ச்சுக்கு. எழும்பி பிரகாசி. அன்றைக்கு அங்கிள்கிட்ட, அற்புதராஜ் ஐயாட்ட கற்றுக்கொண்ட காரியங்கள், அந்த வேகம், அந்த துணிச்சலான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். இல்லை என்பதை கூட ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே மாற்றி கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் ஒரு 10 நிமிஷத்தில் பேசி அதுக்கு பிறகு நம்முடைய தேநீருக்காக நாம் செல்லுவோம். தேவன் கொடுக்கின்ற வாய்ப்புகள் அது திடீரென்று வரும். ஒருவேளை தள்ளி போனாலும், நேரமானாலும், ஒருவேளை நாமே மறந்து போனாலும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிற காரியங்கள் ஆண்டவர் செய்தே தீருவார். நாமே மறந்து போயிருப்போம், ஒருவேளை தள்ளி போயிருக்கலாம். ஆனால் தேவன் அவரை நாம் நம்பி வந்த பிறகு மறந்து போனாலும் அவரே உள்ள வருவார், தானாக வருவார். அவரே அதை துவங்கி வைப்பார், ஆரம்பித்தும் வைப்பார். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். இங்கே ஒரு நபர், அவரே மறந்து போயிட்டார். தேவன் அவரை அழைத்த அழைப்பை, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவரே ஒருவேளை மறந்திருக்கலாம். காலம் போய்விட்டது, சாத்தியமே இல்லை, எந்தவித வழியும் இல்லை, அறிகுறியும் இல்லை. அந்த சமயத்திலே ஆண்டவர் ஒன்றை சொல்லுகின்றார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இந்த காரியம் நடந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கின்றேன். பல காலங்களாக, அதாவது ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற சமயத்தில், குழந்தை பாக்கியம் இல்லை என்ற சமயத்தில் கடவுளுடைய திட்டம் வெளிப்படுகிறது. ஆதியாகமம் 12 ஆண்டவர் அழைச்சிட்டார். நீ உன்னுடைய ஊரை விட்டு போ, உன்னுடைய மனுஷர்களை விட்டு போ,
நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், காலங்கள் கடந்து விட்டது, எல்லாம் மறந்து போய்விட்டது, ஞாபகத்தில் இல்லை. தரிசனம் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாட்டை சொல்கின்றார். ஆபிரகாமும் சாராளும் ஏறக்குறைய மறந்து போய்விட்டார்கள், சாத்தியமில்லாத சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பேரணமாக இருக்கின்றேன். வாக்கு தத்தம் பிறக்கிறது மறந்து போன காலங்களிலே. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து போன காலங்களிலே, கைவிடப்பட்ட காலங்களிலே, அறிகுறி இல்லாத காலங்களிலே வாக்கு தத்தம் பிறக்கிறது, வாக்கு தத்தம் உருவாகிறது. பதிலை பாருங்கள். 2ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரத்தனாய் இருக்கிறானே என்றார். எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அவன்தான் இந்த வீட்டை பார்த்திருப்பான். ஆனால் இப்பொழுது வேறே ஒருவன், வேறே ஊர் அல்ல, வேறே நாட்டை சேர்ந்தவனே, தமஸ்கு என்ற ஒரு இடத்திலிருந்து வேறு ஒரு நாட்டிலிருந்து ஒருவன், எலியேசருடைய மகன், அவன்தான் என்னுடைய வீட்டை விசாரிக்கிறான். அந்த சூழ்நிலையிலே எனக்கு பிரியமானவர்களே, காலம் கடந்த பிறகு மறந்து போன சமயத்திலே, அறிகுறி இல்லாத சமயத்திலே ஆண்டவர் வலியே உள்ளே வருகிறார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எனக்கு பிரியமான என் அன்பு பெனியல் ஜெபக்குழுவின் சகோதர சகோதரிகளே, குடும்பத்தாரே, அறிகுறி இல்லாத சமயத்தில் தேவனுடைய பிரசனம் உள்ளே இறங்கி வரும். ஆண்டவர் வலியே வருவார், அவரே வருவார். ஸ்டாப் பண்ணாது. அப்போது நம்முடைய பலவிதமான நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விஞ்ஞான தத்துவங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். இங்கு பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சொந்தமாக பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் வேறு வழியாக வந்த புத்திரன் சுதந்திரம், அதை ஆண்டவர் கேன்சல் பண்ணுறார். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் கேன்சல் பண்ணுறார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, எலியேசருடைய மகன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பத்தில், எல்லாரும் சேர்ந்து படிப்போம், உன் கர்ப்பத்தின் பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. ஆண்டவர் இதை கேன்சல் பண்ணிட்டு அது ஒன்று கொடுக்கிறார். எனக்கு பிரியமான அன்பு பெனியல் ஜெபக்குழு சகோதர சகோதரிகளே, பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற என் அன்பு தேவஜனமே, ஆண்டவர் அதை நீக்கி உன் கர்ப்பத்தின் கனி உனக்கு சுதந்திரவாளி. தன் பரலோக திட்டத்தை வெளிப்படுத்தும் ஒரு வேலையாக அது இருந்தது. நேரம் வரும்போது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லும்போது அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு தேவைகள் நிச்சயமாக இருக்கும். ஆண்டவர் உள்ளே வருவார், அவருடைய பிரசன்னம் உள்ளே வரும், வெளிப்பாடு உள்ளே வரும், தரிசனம் உள்ளே வரும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இங்கு அதுவரை ஆபிரகாமும் சாராலும் அந்த கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் கிடையாது. நல்லா கவனிங்க, கட்டடம்லாம் கிடையாது, கூடாரம் தான். அந்த கூடாரத்துக்குள்ளே 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. ஒரு வேளை அது ராத்திரி வேலையாக இருக்கலாம். காரணம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேலே என்ன காட்டுறாரு ஆண்டவர்? நட்சத்திரங்களை காட்டுறாரு. தூங்கி கொண்டிருந்தவங்களை வெளியே கொண்டு வர்றாரு, நட்சத்திரம் காட்டுறாரு. ஆகையால அது ராத்திரியாக இருக்கலாம். அன்றைக்கு மாலை நல்லா சாப்பிட்டு 2 பேரும் ஆபிரகாமும் சாராலும் நல்லா தூங்கி கொண்டிருக்கும் போது உள்ளே வருகின்றது வெளிப்பாடு, உள்ளே வருகின்றது தேவனுடைய பிரசனம், உள்ளே வருகின்றது கர்த்தருடைய அவருடைய தரிசனங்கள் உள்ளே வருகின்றது. எனக்கு பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அவனை வெளியே அழைத்து ஆபிரகாமும் சாராலும் முழு கவலையோடு, சோர்வோடு, பாரத்தோடு தங்கள் வயதான காலங்களிலே அந்த கூடாரத்தில், அந்த டென்ட்டில் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பிரசனம் உள்ளே வந்து அவளை வெளியே வா என்று அழைக்கின்றது. அந்த வசனத்தை ரொம்ப பாசிக்க, ரொம்ப அழகான வசனம். 15:5, அவர் அவனை வெளியே அழைத்து, ஆண்டவர் வெளியே கூப்பிடுறார். கூடாரத்துக்குள்ளே இருக்கின்ற ஆபிரகாமும் சாராலும் கவலையோடு, கஷ்டத்தோடு, நம்பி வந்துட்டோம், ஊரை விட்டுட்டோம், உறவுகளை விட்டுட்டோம், வேற ஒரு நாட்டுக்கு வந்துட்டோம், கூடாரத்தை போட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க ராத்திரியில். ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வா, கம் அவுட், ஸ்டெப் அவுட், வெளியே வா. இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியே இதுதான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, 45 வருஷத்துக்கு முன்பதாக கடவுள் உங்களை அழைத்தார். பெனியல் ஜெபக்குழு என்ற ஒரு ஊழியத்தின் மூலமாக
தேவ மனிதன் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோம். சாட்சிகளை பார்க்கும்போது எல்லாரும் சொல்கின்றோம், அன்றைக்கு அங்கிளுடைய பிரேயர், அங்கிளுடைய ஜபம், அந்த உபவாச ஜபம், அந்த முழு இரவு ஜபம், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மை 40-45 வருஷத்துக்கு முன்பதாக அல்லது 30 வருஷத்துக்கு முன்பதாக வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி பல சமயத்தில் சில கஷ்டங்கள், சில சோர்வுகள் நம்மை போட்டு அந்த கூடாரத்தில் உள்ளே உட்கார்ந்து நம்ம மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். பயத்தில், கஷ்டத்தில் ஒன்றுமே செய்யாமல் ஒரு காலத்தில் அங்கிளுடைய ஊழியம், ஒரு காலத்தில் உபவாச ஜபம், ஒரு காலத்தில் முழு இரவு ஜபம், திடீரென்று 15 பேர் வருவாங்க நம்ம ஊருக்கு. நல்லா அந்த ஊரே ஒரு பெரிய ஒரு ஜேன்னு ஆசீர்வாதம் பெற்றோம். இன்றைக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். வீட்டில் உட்காந்துட்டுருக்கலாம், ஜாலியாக வீடை கட்டிட்டோம், வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா விதமான வாகனங்கள் இருக்கின்றது. உட்கார்ந்து விடாமல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், வெளியே வா, கம் அவுட், கம் அவுட். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி, உன்னுடைய கூடாரத்துக்குள்ளாக நீ தூங்கி விடாதே, நீ வெளியே வா, நீ வெளியே வா, உனக்காக நான் ஒன்றை வைத்திருக்கின்றேன். அடுத்தது படிக்கிறேன், நான் படிக்கிறேன், நல்லா பின்னால் சொல்லுங்க. அவர் அவனை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, சத்தமா சொல்லுங்க, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, கூடாரத்துக்குள்ளாக 0, கூடாரத்துக்குள்ளாக எவ்வளோ பிள்ளைங்க? 0. சுதந்திரம் என்று சொல்வதற்கு, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்வதற்கு கூடாரத்துக்குள்ள எத்தனை அக்கௌண்ட்? எவ்வளோ? 0. அழைத்த ஆண்டவர் வெளியே வான்னு சொல்றாரு. வெளியே வந்து மேலே பார், எல்லாம் மேலே பாருங்க, மேலே பாருங்க, மேலே பார்த்து நட்சத்திரங்களை காட்டுறாரு. கணக்கு பார்த்தா பல லட்சங்கள், பல கோடிகள். கூடாரத்துக்குள்ள எவ்வளோ? 0. கூடாரத்துக்குள்ள 0. ஆபிரகாமும் சாராவும் அன்னைக்கு என்ன ஈவினிங் என்ன டின்னர்னு தெரியல, சப்பாத்தி போட்டிருப்பாங்க, இதை சாப்பிட்டுட்டு 2 பேரும் கவலையோடு கஷ்டத்தோடு, இவரை நம்பி ஊரை விட்டு வந்தோம், இவரை நம்பி உறவுகளை விட்டு வந்தோம், வேற ஒரு நாட்டில் இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை, சுதந்திரமே இல்லை. ஆண்டவர்கிட்டயே ஒரு கேள்வி கேட்குறார், என்ன தருவீர், என்ன தருவீர்? கூடாரத்துக்குள்ளாக 0. ஆண்டவர் சொல்றார், கம் அவுட், வெளியே வா, அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை. ஒரு சவாலையும் விடுறார், என்ன கூடுமானால் எண்ணு, பல நட்சத்திரங்கள். முடியுமா? முடியவே முடியாது. வெளியே மேலே பார்த்து பல லட்சங்கள் உனக்காக, பல கோடி நட்சத்திரங்கள் உனக்காக. நான் அதிகமாக நேசிக்கின்ற பெனியேல் ஜெப குழுவின் சகோதர சகோதரிகளே, இந்த மதியான வேளையில் கடவுள் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்கின்ற ஒரு காரியம், பல பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், பல பயங்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எண்ணத்தில் இருக்கலாம். ஊழியத்தில் இருக்கின்றவர்களுக்கு நான் சொல்கின்றேன், பல சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், பல சவால்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். கூடாரத்துக்குள்ளாக முடங்கி கிடக்கும்போது பிசாசு, இவ்வளோதான் உனக்கு, இவ்வளவுதான் உனக்கு, இனிமேல் நீ வளரவே முடியாது, இனிமேல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது, இனிமேல் உனக்கு ஒன்றுமே கிடையாது, எந்த அறிகுறியும் இல்லை, எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் உயிர் தெழுந்த தெய்வம் சொல்கின்ற ஒரு காரியம், கம் அவுட், ஸ்டெப் அவுட், வெளியே வா. இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில், அவர் அவனை வெளியே அழைத்து, நான் நினைக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்திருப்பார். கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து மேலே பார், மேலே பார், அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார். எவ்வளவு நட்சத்திரங்கள் உனக்காக, என்ன கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். இந்த நாளிலே இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற, ஆலயத்துக்குள்ளாக ஆலயத்துக்கு வெளியாக உட்கார்ந்திருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, முடங்கி விடாதீர்கள். சண்டே ஸ்கூலுடைய செய்தி, அந்த காலத்தில் என்னுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மீண்டுமாக சொல்லுகின்றேன், என்னோட கூட ஊழியத்தில் வந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகின்றேன், முடங்கி விடாது, முடங்கி விடாது. 16-17 வயசில் என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போது தெளிவை
என்னுடைய மனதில் நான் சொல்லிக்கொண்டேன், இனிமேல் என்னுடைய ஃபியூச்சர் ஒன்லி வித் த ரிசன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். 16-17 வயசில் இனிமேல் என்னுடைய எதிர்காலம் யாரோடு தான்? ஆண்டவரோடு தான், அவருக்காக தான் நிற்பேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா இது சொல்லியே வளர்த்தாங்க. நீ வயிற்றில் இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஒரு ஆண் குழந்தை கிடச்சிச்சின்னா அது உம்முடைய ஊழியத்துக்காக போதகராக வைப்பேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது நான் எங்கள் அம்மாட்ட நான் கோபமாக பேசியிருக்கிறேன், சண்டை போட்டிருக்கிறேன். ஏம்மா ஜெபம் பண்ணீங்க, ஏம்மா ஜெபம் பண்ணீங்க? அந்த வேலையே பிடிக்காது எனக்கு. அந்த அங்கேயே மாட்டிக்கிட்டு என்னால் ஒரு ஆராதனை நடத்த முடியாது. எனக்கு அதுக்கு தாளந்தான் கிடையாது. ஏதோ இன்பராஜா கூட சேர்ந்து கிட்டாரை வாசித்துட்டுன்னு ஓரத்தில் இருப்பது, பின்னால் உட்காருவது, பின்னால் நிற்பது, அதுதான் எனக்கு. கூட்டத்தை பார்த்தா எனக்கு பயம், பேச முடியாது. சரியான அந்த பேச்சு ஆற்றல், அந்த திறமை எனக்கு இல்லை. அருமையான சால்மா அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிஃப்ட் எனக்கு கிடையாது. அம்மாட்ட பல முறை கேள்வியை கேட்டிருக்கிறேன், ஏம்மா ஜெபம் பண்ணீங்க, எதுக்கு ஜெபம் பண்ணீங்க? அம்மா மேலே ஒரு ஆசை, ஒரு பயம். அப்பா அம்மா 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டுக்கிறாங்க. விரோதமாக போனால் அடி விழும், சரியா? விரோதமாக போனால் அடி விழும். ஆனால் 16-17 வயசில் நானே முடிவு செய்கிறேன், கடவுளுடைய ஆழமான ஒரு அழைப்பை பெற்றேன். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அம்மா ஒரு ஆயராக ஆக வேண்டும் என்று ஜெபம் பண்ணாங்க. கடவுளுடைய சித்தம் வேறு மாதிரி இருந்தது. கடவுளுடைய சித்தம் வேறு மாதிரி இருந்தது. என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்கள், சவால்களை விட்டு விடாதீங்க. ஜெபியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். கடவுளுடைய பிரசனம் உங்களோடு கூட நிச்சயமாக இருக்கும். கூடாரத்துக்குள்ளாக 0, வெளியே பல லட்சங்கள், பல கோடிகள், பல நட்சத்திரங்கள், பல நம்பிக்கை நட்சத்திரங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக காத்திருக்கின்றது. கூடாரத்துக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு இருப்போம் என்றால் 0வை தான் பார்ப்போம், பெரிய முட்டையை தான் பார்ப்போம், பெரிய பெரிய மைனஸை தான் பார்ப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த திருமணி, இந்த இடத்துல, இந்த ஆலயத்தில் ஆண்டவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, வெளியே வா, வெளியே வா, கம் அவுட், கம் அவுட், வெளியே வா. உனக்காக நான் ஆயிரங்களை வைத்திருக்கின்றேன், லட்சங்களை வைத்திருக்கின்றேன், கோடிகளை வைத்திருக்கின்றேன், பயன்படுத்திக்கொள். ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக அதை செலவிடுங்கள். சுவிசேஷ பணிகளுக்காக, மிஷினரி ஊழியங்களுக்காக முடிந்தவரை தயவுசெய்து எங்கேயாவது கடவுளுக்காக உழைக்க பாருங்கள். இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு வரும்போது பல இடங்களில் நான் பார்க்குற காரியங்கள். ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஊட்டியிலேருந்து. அந்த தம்பி என்னை பார்த்து எனக்கு ஃபோனில் சொன்னான், என் பேர் ஜான், செகண்ட் நேம் எனக்கு தெரியல, ஜான்லி, கரெக்ட், ஜான்லி, நான் உங்களுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட், புளியமரத்தடியில் நீங்கள் எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர். இன்றைக்கு நான் ஊட்டியில் பெரிய ஒரு ஊழியனாக இருக்கின்றேன். எவ்வளவு ஆச்சரியங்கள், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. ஆசீர்வாதத்தை போட்டு கூடாரத்தில் போய் உட்கார்ந்துடாத. கம் அவுட், கம் அவுட், வெளியே வா, வெளியே வா. பல லட்சங்கள், பல கோடிகள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, அன்றைக்கு அங்கிளோடு ஊழியம் செய்தேன், அன்றைக்கு ஐயாவோடு ஊழியம் செய்தேன், ஐயாவுடைய ஜெபத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உட்கார்ந்து விடாதே. இன்றைக்கு நீ என்ன செய்கின்றாய்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்கின்றாய்? என்ன செய்கின்றாய்? உன்னுடைய பணிகள், உன்னுடைய ஊழியங்கள் வழக்கமாக மாறிவிட வேண்டாம். அன்றைக்கு என்னுடைய அப்பா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஊழியம் செஞ்சாங்க. யார்ட்டையும் ஒரு பைசா கூட அப்பா வாங்கினது கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஊழியம் செய்தார்கள். ஆனால் பெற்றோதோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள். அவருடைய கைகளிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளியே சென்றது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கூடாரத்துக்குள்ளாக போயிடாத, உட்கார்ந்துடாத. இந்த நாளில் இன்றைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு செய்தி உனக்கு உண்டு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை வெளியே அழைக்கின்றார், வெளியே அழைக்கின்றார். வெளியே வா, அண்ணாந்து பார். பல ஆயிரங்கள், பல லட்சங்கள், பல கோடி நட்சத்திரங்கள், ஆசீர்வாத மழைகள் உனக்கு தெரியும். எண்ணக்கூடாத ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய், பெற்றுக்கொள்வாய்.
நல்ல ஆண்டவரை மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் கூடாரத்துக்குள்ளாக போய் முடங்கி விடாதபடி, உட்கார்ந்து விடாதபடி, நீ வெளியே வா என்று சொல்லும்போதே வெளியே வர உதவி செய்யும். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், பெற்றுக்கொள்ளட்டும். இங்கேருந்து போகும்போது சுவாமி ஒரு நம்பிக்கையோடு, புதிய எண்ணங்களோடு வெளியே செல்லட்டும். நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.